ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரிக்ஸி ஆரி ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மோட்டிவ். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன கிரெடிட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் அந்த ஸ்காலப் டிசைனு ஜஸ்ட்டு சும்மா ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த சென்டர் இருக்குது இல்லையா, இதைத்தான் நான் இங்கே உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். இதை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரைடல் ப்ளவுஸே பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச்சு போடுறதுக்கு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம ஸ்டிச்சஸை கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு இதில் 1, இது 2, இது 3, இது 4ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 to 1, 3 to 1, 4 to 3 இந்த மெத்தடில் தான் நம்ம இந்த ஸ்டிச்சஸை போடுவோம். ஓகேவா? இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகேவா? இந்த மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். நான் போடும்போது புரியும். அதாவது 2லேருந்து 1க்கு வரணும், மறுபடியும் 1லேருந்து 3க்கு வரணும், 3லேருந்து 4க்கு. இந்த மெத்தடை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் நீங்கள் போட பழகிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் ஒன்றும் பண்ணல. நார்மலாக நான் ஒரு கோடு போட்டுட்டு இப்படி இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? இதை தான் இதுலேயும் போட்டிருக்கேன். இதையே ஸ்காலப் டிசைனை எப்படி கம்ப்ளீட்டாக ஸ்லீவில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனி வீடியோவாக போடுறேன். இப்போது ஃபெதர் ஸ்டிச், அந்த ஸ்டிச்சை மட்டும் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டன்ஸாக எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கோம். நார்மலாக நம்ம த்ரெட் ஒர்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அயன் நீடில். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செகண்ட் பார்ட்டில் இருந்து என்ன பண்ணுறோம், த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு 2 to 1 போகணும். அப்படி தானே? அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், 1க்கு போகிறோம். 1க்கு போய்ட்டு இப்படி வந்தோன்னா நமக்கு ஒரு நாட் விழுந்துடும். அகெயின் 1 to நம்ம 3க்கு போகணும். 3க்கு போகிறோம். அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், 4க்கு போகிறோம். இதே சேம் மெத்தடை தான் எண்டிங் வரைக்கும் பண்ணுறோம். மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2க்கு போகிறோம். ஓகேவா? 2, அகெயின் 1, ரிவர்ஸில் 3க்கு போகிறோம். அகெயின் என்ன பண்ணுறோம், 4. இதே சேம் ப்ராசஸை எண்டிங் வரைக்கும் பண்ண போகிறோம். மறுபடியும் என்ன பண்ணுறோம், 2க்கு வரோம். ஓகேவா? 2, அகெயின் 1. ஓகேவா? அகெயின் என்ன பண்ணுறோம், 3க்கு போகிறோம். மறுபடி 4. இந்த மாதிரி. அதாவது நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? இதுலேயே இன்னும் ஒரு சில வேறு மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதையும் நான் சொல்லித்தரேன். இதை நான் கவனமாக பாருங்கள். இப்போ 1 to 3 போகிறோம். அகெயின் மறுபடியும் மேலே கொண்டு போகிறோம். ஓகேவா? நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சு பழகுங்க. அப்போ தான் எந்த ஒரு ஸ்டிச்சும் ஈஸியாக இருக்கும். அகெயின் மறுபடியும் 2, அகெயின் 1, ரிவர்ஸில் வாங்க. மறுபடி 3, 4, மறுபடியும் என்ன பண்ணுறோம், 2க்கு போகிறோம். அகெயின் 1க்கு போகிறோம். ரிவர்ஸில் வாங்க. 3க்கு போகிறோம். அகெயின் 4. இதே சேம் மெத்தட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்டிங் வரைக்கும் பண்ண போகிறோம். அகெயின் 2, அகெயின் 1. 1க்கு அப்புறம் என்ன பண்ணணும், 1 to நம்ம 3க்கு போகணும் இல்லையா, 3. அகெயின் 4. இப்போ 1 சைடு முடிச்சுட்டு பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபெதர் ஸ்டிச்சில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம ஹாஃப் பொசிஷன்லேருந்து எடுக்கிறோம். ஏன்னா நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால ஹாஃப் பொசிஷனில் எடுத்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அகெயின் நான் சொன்ன உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இல்லையா மெத்தட், ஃபஸ்ட்டு 2வதுலேருந்து 1வதுக்கு போகிறோம். அகெயின் 1 to 3, அதுக்கப்புறம் 3 to 4. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ஃபெதரை ஒன் சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு
நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் மீதி ஹாஃப் போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து ஹாஃப் போர்ஷன்லேருந்து கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? நான் சொன்னது நீங்கள் வந்து ஒரு டேபிள் மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 2 to 1 3 to 1 4 to 3 இந்த மாதிரி மெத்தடில் நம்ம போட்டு ஒரு சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிடும். அகெயின் மறுபடியும் ஒரு சைட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா கேப் வரும். அதில் நமக்கு குந்தன் ஸ்டோனும் எந்த ஸ்டோன்னாலும் ஒட்டிட்டு நம்ம அதுக்கு மேலே இந்த கேப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை ஃபில் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப அழகாக வரும். முடிச்சுட்டு பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஹாஃப் போர்ஷனில் நான் சொல்லி தந்த சேம் மெத்தட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா 1க்கு போகணும். அதே சேம் மெத்தட் தான். 1க்கு போகிறோம், அப்படியே ரிவர்ஸில் வாங்க. அகெயின் என்ன பண்ணுறோம், 3க்கு போகிறோம், மறுபடி 4க்கு போகிறோம். இதே சேம் மெத்தட் தான். அகெயின் ரிவர்ஸில் வாங்க, மறுபடி 2க்கு போகிறோம். அகெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1க்கு போகிறோம், அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்து 3க்கு போகிறோம், மறுபடி 4. இதே சேம் தான். மறுபடி 2க்கு போகிறோம், மறுபடி 1க்கு போகிறோம், அகெயின் மறுபடி 3, மறுபடி மேலே 4. இந்த மாதிரி தான் நம்ம கவுண்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்படி கொண்டு போனோன்னா நமக்கு ஸ்டிச்சஸ் நீட்டாக வரும். செகண்ட், அப்புறம் இப்போ என்ன பண்ணுவோம், 1க்கு வருவோமா, 1லேருந்து அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், 3க்கு போக போகிறோம், 3லேருந்து 4, 4லேருந்து டேரெக்டாக அப்படியே என்ன பண்ணுறோம், 2க்கு வந்துடுவோம். இப்படி பண்ணி நம்ம வந்து முடிச்சுட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. அகெயின் மறுபடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ஒரு ஸ்டிச்சுமே நீட்டாக வரும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2லேருந்து 1க்கு வந்திருக்கோம், 1லேருந்து 3க்கு போயிருக்கோம், 3 to 4. இதே மெத்தட் தான். அந்த ஹாஃப் போர்ஷன் முடித்த மாதிரியே இந்த ஹாஃப் போர்ஷனும் முடிச்சிருவோம். சென்டரில் ஒரு சின்ன கேப் வரும். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இதை முடிச்சிட்டோம். இப்போது நாட் போட்டு என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஸ்டிச். ஓகேவா? பீகாக்கோட ஃபெதர் மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து ஃபெதர் ஸ்டிச் அப்படின்னு பேர். இதை வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரைடல் லுக்கே நம்ம பண்ண முடியும். ஸோ நான் சொல்கிறது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து நீங்கள் இதுலேயுமே இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இதுலேயுமே நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டு போட்டு நீங்கள் பிரிச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு ரவுண்ட், அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு, இந்த மாதிரி 1 2 3 4 இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி 2 to 1 3 to 1 4 to 3 இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. ஸ்டோன் ஒட்டிட்டு நீங்கள் இந்த கேப்பை எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மெத்தடில் இதை வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சென்டரில் உங்களுக்கு என்ன கலர் ஸ்டோன் வேணுமோ அந்த ஸ்டோனை ஒட்டிக்கோங்க. நம்ம கேப்பை தான் ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? அகெயின் நான் வந்து அதை சுற்றி சுகர் பீட் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம ஸ்டிச்சை முடிச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ணல. சென்டரில் குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். நான் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் இல்லை, நீங்கள் என்ன பீட் வேணாலும் கொடுத்துருக்கலாம். 3mm 4mm உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொன்ன இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை டேபிள் மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்காலப் டிசைன் வரைகிறத வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். சரியா? ஸ்லீவையாக இருக்கட்டும், நெக் போர்ஷனாக இருக்கட்டும், அதை எப்படி நம்ம கொண்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ரேசிங் மெத்தட் மாதிரி ஒரு வீடியோ பார்ட் 2 வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும்னு சொல்லி இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே நீங்கள் இந்த பீகாக் கலர்லேயே அந்த ஃபெதர் இருக்குல்ல, அதே கலரில் போட்டிங்கன்னா இன்னும் செம்ம கிராண்டான ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரே ஒரு ஸ்டிச் தெரிஞ்சால் போதும், நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரைடல் ஒர்க்கே பண்ணலாம். ஓகேவா? அதனால் நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.